தலைமை வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நீதிமன்ற காவல் தொடர்ச்சியாக நீட்டிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சற்று முன்னர் அவருடைய நீதிமன்ற காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்டது. அதன்படி 29ஆம் தேதி வரை வருகின்ற 29ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 16வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முன்னர் ஏற்கனவே ஒரு முறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி தரப்பு நாடியது. அப்போது உச்சநீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டார். அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் மருத்துவ ரீதியாக உடல்நிலை காரணம் காட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜாமீன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வேண்டுமென்றால் ஜாமீன் தொடர்பாக உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை வர வேண்டும் என்றால் மீண்டும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் 3வது முறையாக ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். முதற்கட்டமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டவுடனேயே ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது ஜாமீன் மனுவை யார் விசாரிப்பார்கள் என்பது தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்கு விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் மற்றும் சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என 2 நீதிமன்றங்களுக்கு இடையான அந்த சந்தேகங்களுக்கு பிறகு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார்கள். 2 முறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றம் சென்றார். அங்கும் ஜாமீன் கிடைக்காத காரணத்தால் உச்சநீதிமன்றம் சென்றார். அங்கும் ஜாமீன் கிடைக்காத காரணத்தால் தற்போது மீண்டும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அப்போதும் அவருக்கு ஜாமீன் தர மறுத்துவிட்டார்கள். அதற்கு பிறகு தற்போது 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமலாக்கத்துறையால் கைதான செந்தில் பாலாஜி தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றார். அதன் நிலையில் தொடர்ந்து அவர் மீதான குற்றப்பத்திரிகை ஆவணங்கள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது பெற்றவுடனே அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 2வது முறையாக கடந்த முறை 3வது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டார், கிடைக்கவில்லை. தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த ஜாமீன் மனுவில் பல தகவல்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆவணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட செந்தில் பாலாஜி தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் அந்த ஜாமீன் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தகவல்கள் உள்ளடக்கிய ஜாமீன் மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்படக்கூடிய வாதங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் இதனை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா, அவர்கள் தரப்பு வாதம் என்ன என்று கேட்கப்படும். அதற்கு பிறகாக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி.